பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14-15 வசனங்கள். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுகளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளின் ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்க்கையும் தேவனுக்கான முழுமையான ஒரு அர்ப்பணிப்பையும் இதில் வலியுறுத்துகிறார். பாருங்க, அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருக்கிறதுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விசுவாசிகள் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருக்க வேண்டும். அவ்விசுவாசிகளுடன் கூடிய அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருக்கணும். இதோட அர்த்தம் என்ன? நுகம் என்பது ஒரு 2 மாடுகளை ஒன்றாக இணைத்து அந்த உழுவும் போது அந்த பண்படுத்தப்பட்ட அந்த நிலத்தில் உழுவுறதுக்கு 2 மாடை எடுத்து மரச்சட்டம் வைப்பாங்க. அதை பயன்படுத்துவதற்கு அந்த 2 மாட்டுக்கு இடையில மரச்சட்டம் வச்சு அப்படி இது பண்ணாங்க. அதுக்கு ஒரு லாக் ஒன்று போடுவாங்க. அதான் நுகம். ஒரே உயரம், ஒரே ஒரு ஒரு பலன் கொண்ட 2 மாடுகளை இணைந்தால் அந்த உழவு நேராக அது நடத்தப்படும், அதை பண்ண முடியும். ஆனால் ஒரு மாடு ஒரு கழுதையும் ஒரு மாடையும் இணைச்சு நம்ம வேலை செஞ்சால் அது சீராக நடக்காது. இதையே தேவன் முன்பே கட்டளையிட்டார். உபாகமும் 22 அதிகாரம் 10 வசனத்தில் பார்த்தோம் என்றால், எருதையும் கழுதையும் பூட்டி உலாதிருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு வெறுமன ஒரு விவசாயியோட சட்டம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய கொள்கையை கற்றுக் கொடுக்கிற ஒரு எடுத்துக்காட்டாக செயல்படுகிறது. நீதிக்கும் அநீதிக்கும் என்ன சம்பந்தம்? பவுல் கேட்கிறார், நீதிக்கும் அநீதிக்கும் என்ன ஐக்கியம்? விசுவாசி தேவனுடைய நீதியில் வாழ அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1 அதிகாரம் 1-2 வசனங்களை பார்த்தோம் என்றால், துன்மார்க்கன ஆலோசனைப்படி நடவாமல் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளுடன் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரமத்தை உட்காராமலும் நாம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீதியும் அநீதியும் ஒன்றாக கலக்க முடியாது என்பதை இந்த வசனத்தின் மூலம் அழகாக விளக்குகிறார். வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் என்ன ஐக்கியம்? இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளி. ஆமேன். அப்போ யோவான் 8 அதிகாரம் 12 வசனத்தில் பார்த்தோம் என்றால், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். எபேசியர் 5 அதிகாரம் 8-11 வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், நீங்கள் முன்பு இருளாக இருந்தீர்கள், இப்பொழுது ஆண்டவருக்குள் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று நம்மளே அந்த இடத்துல சொல்கிறாரு. புறஜாதியாக இருந்த உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் ஒரு காலத்தில் புறஜாதியாக இருந்தோம், இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், அந்த காலத்தில் இருந்தோம். ஆண்டவர் நம்மளை தேடி வந்து அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது, நாம் முழுவதுமாக ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டோட ஒளி நமக்குள் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. நாம் ஒளியாக இருக்கிற அந்த ஒளிக்குள்ளே கடந்து வருகிறோம். ஒளி வந்தால் இருள் விலகும், இருளோடு சமரசம் செய்யாது. ஆமேன். பாருங்க, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் என்ன ஒப்பந்தம், என்ன சம்பந்தம் இருக்கு? பேலியாள் என்பது சாத்தானையோ தீமையோ குறிக்கிற ஒரு பெயர் தான் பேலியாள். அப்போ கிறிஸ்து பரிசுத்தத்தின் தலைவராக இருக்கிறார், சாத்தான் பொய்யின் தந்தையாக இருக்கிறான். பாருங்க, யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்தில் பார்க்கிறோம், சாத்தான் அழிக்க வருகிறான், கிறிஸ்து ஜீவன் தர வருகிறார், ரட்சிக்க வருகிறார். ஆமேன். யோவான் 14 அதிகாரம் 30 வசனத்தில் பார்க்கிறோம், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார். உலகத்தின் அதிபதி யார்? பிசாசு. அப்போ எனவே கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் எந்த உடன்பாடும் இல்லை. அப்போ விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் என்ன பங்கு? இது அனைவரிடம் இருந்தும் விலகுங்கள் என்றல்ல, மாறாக தேவனை விட்டு விலக்கும் ஆவிக்குரிய அந்த கூட்டுறவுகளில் இணையாதிருங்கள் என்று தான் பொருள். எப்படி? தேவனை விட்டு விலக செய்கிற ஒரு ஐக்கியத்திலிருந்து விலகிருங்கன்னு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 33 வசனத்தில் பார்க்கிறோம், தீமையான சவகாசங்கள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 3 அதிகாரம் 3 வசனத்திலே, இருவர் ஒருமனப்படாவிட்டால் சேர்ந்து நடப்பார்களோ என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒரு வேலையில் சேர்ந்து நடக்கிறாங்க, சேர்ந்து செய்கிறாங்கன்னா அந்த இருவர் மனமும் ஒருமனப்பட்டிருக்கனால தான் செய்ய முடியுது. அப்போ ஒரு நம்ம விசுவாசியும் அவ்விசுவாசியும் ஒருமனப்பட்டு ஒரு காரியங்கள் பண்ணுறாங்கன்னா அவங்க மனம் ஒருமனப்பட்டு இருக்கனால தான் அந்த காரியம் செய்ய முடியுது.
அப்போ தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள், விலக்குகிற காரியங்களில் நீங்கள் கூட்டு சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஐக்கியத்துக்குள்ளே இருக்காதீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம இதிலேருந்து என்ன நம்ம தெரிந்து கொள்கிறோம்? தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக இருக்கிற உறவுகளையும் ஒரு ஐக்கியத்தையும் நாம் தவிர்க்க வேண்டும். நல்ல நண்பர்களையும் தேவ பக்தி உள்ள ஒரு உறவில் உள்ள ஐக்கியத்தில் உள்ளவர்களோடு நாம் அந்த உறவிலே நாம் தேர்ந்தெடுத்து அதிலே நடக்க வேண்டும். உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்தின் பாவ வழிகளில் நாம் கலந்து வாழக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி வாழ வேண்டும். ஏன்னா உலகத்தின் அதிபதி பிசாசு. அப்போ உலகத்தின் காரியங்களுக்கு நாம் விலகி வாழ வேண்டும். நம் வாழ்க்கை கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்க வேண்டும். நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், அதை நாம் வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இதன் மூலமாக, இந்த வசனங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது, நம்மை மனிதர்களை வெறுக்க சொல்லவில்லை. நான் மனுஷங்களை வெறுத்து விலகி போகணும்னு சொல்ல, அவனுடைய காரியங்கள் மாறாக தேவனோடு உள்ள நம்ம உறவை பாதிக்கிற அளவுக்கு, நாம் ஆண்டோடு இருக்கிற உறவிலே பாதிக்கிற அளவுக்கு ஆவிக்குரிய அந்த ஐக்கியத்திற்கு நாம் தவிர்க்க வேண்டும் என்று அதற்காக தான் ஆண்டவர் அழைக்கிறார். நாம் எல்லோரையும் நேசிக்க வேண்டும். ஆனால் நம்ம விசுவாசத்தை பாதிக்கும் அந்நிய நுகத்திலே நாம் பிணைக்கப்படாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளை உலகத்தின் சாட்சியாக வாழ வேண்டும். ஆனால் உலகத்தின் ஆவிக்குரிய நுகத்திலே நாம் பிணைக்கப்படக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் அந்த பாவமான அந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆண்டவரே, கரைதிரையற்றவர்களாக உம்மை இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட நாங்கள், எங்களுக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே வாழும்போது நான் பாவ வழியில் ஈடுபட முடியாது. நான் பாவமான அந்நிய நுகத்திலே அவர்களோடு பிணைக்கப்பட்டு இருக்க முடியாது. அதை எப்போதும் உணர்ந்தவர்களாக நாம் எப்போதும் நம் கண்முன்னே கிறிஸ்துவை நிறுத்தி நாம் ஓடுவோம். இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் கிறிஸ்துவை முன்வைத்து ஆவிக்குரிய காரியங்களில் நாம் ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு இணைந்து முன்னேறி செல்ல நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 வருஷத்தின் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் 3ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடானகுடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அப்பா வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அநேக காரியங்களை கற்றுத்தருகிற ஆண்டவரே, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே ஆண்டவரே அப்பா நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, அந்நிய நுகத்தில் அப்பா பிணைக்கப்படாது இருக்கணுங்கிற சத்தியத்தை சொல்லியிருக்கீங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது என்ற அநேக காரியங்களை எங்களோடு ஆண்டவரே பேசினரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு அனுதினமும் ஆவியானது, எங்களுக்குள்ளே இருக்க ஆவியானது இன்றைக்கு கற்றுத்தந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளைக்கு விரோதமாக, அந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்களுக்கு ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சொந்த பந்தங்களை ஆசீர்வதிங்க, வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க, எங்களோடு ஆண்டவர் வேலை செய்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. போகில் வருகிலும் பாதுகாத்துக் கொள்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீ பெரிய காரியங்களை செய்து எங்களை ஒவ்வொரு அதிசயமாக ஆச்சரியமாக நீ நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. எங்களே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.